அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரை மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் இங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. நல்வாக்கு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்ட சிலர் அவர் எருசலேமிலே சிறைபிடித்து சித்திரவதை செய்யப்பட்டு சிலுவையில் அறையிட்டு இறக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள். அவரைத்தான் தேடுகிறார்கள் என்று சொல்லி அவர் பொருட்டு அவர் சொன்னவை அவர் கற்பித்தவை குறித்து அவர்கள் ஆர்வம் கொண்டவர்களாய் மேலும் இவரைத்தானே அவர்கள் தேடுகிறார்கள், இவர் வெளிப்படையாக இருக்கிறார்கள், யாரும் எதுவும் செய்யவில்லையே, ஒருவேளை இவர் தான் மெசியா என்று அவருடைய தங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையை நிறைவாக குறைவான அளவில் அவர்கள் எடுத்து, மேலும் அவர்களுக்கு சந்தேகம் வருகின்றது, இவர்தானா அல்லது இவர் அல்லவா, வேறு யாரும் இவரை விரும்புகிறார் நமக்கு தெரியும், இவர் அந்த யோசேப்பின் தச்சனின் மகன் அல்லவா, இவர் நாசனத்தில் வருகிறார், ஆனால் மெசியா வரும்பொழுது அவரை விரும்புகிறார் என்பது யாருக்குமே தெரியாது. அவர்களுக்குள்ளே இவ்வாறாக அரைமுறை விசுவாசத்தோடும் அவர்களுடைய அந்த மற்ற பேச்சுக்களோடு ஆண்டவரை பற்றி இழிவாக பேசவில்லை என்பது ஒரு நம்பிக்கை தன்மை பேசுகிறார். அதில் முதல் வாசகத்தில் நாம் ஆசையை கேட்டோம், பொல்லாதோர் தீயோர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள், மற்றவர்களை வழித்துரைப்பார்கள். இப்பொழுது தமிழகத்திலே தேர்தல் நேரம், அந்த சோசியல் மீடியாக்களிலே சமூக வலைத்தளங்களிலே பலவிதமான வதந்திகளும் பலவிதமான கேட்க முடியாத வாசிக்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. அன்டெமோக்ராட்டிக், அன்பார்லிமெண்ட், அதாவது பெரிய பயங்கரமான கெட்ட வார்த்தைகள், பெரிய வார்த்தைகள், அகாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார். அது சில பார்க்கும்போது அது எதுவும் வேட்டை கருத்து, சில பார்க்கும்போது அதெல்லாம் நல்ல கிறிஸ்தவ பெயர்களை கொண்டதாக இருக்கிறார்கள். ஆட்சி என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். கடவுள் பயனை இல்லாதவர்கள், தீய சக்தியை கொண்டவர்கள் இவ்வாறாக பேசுவதாக அது ஏறக்குறைய 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஞானங்களிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம்
சீனா நாட்டிலே மறைமணியாளராக சென்ற ஹட்சன் டெய்லர் என்பவர் அங்கு சிறப்பான முறையில் பணியாற்றி அவர் செய்த ஒரு இன்னொரு செயல் என்னவென்றால், அங்குள்ள அந்த இளைஞர்களை அல்லது அங்குள்ள அந்த மக்களின் சிலரை பிற இடங்களுக்கு மறை வல்லுநர்களாக அல்லது மறையை பரப்புவர்களாக மறை சாட்சிகளாக அவர்களை அனுப்ப திருமணமானார். அவர்களை சவாலை அப்பொழுது அவர்களை எச்சரித்து அனுப்பினார். பாருங்கள், நீங்கள் செல்லும் பொழுது கடவுள் உங்களுக்கு அவரது வாழ்க்கையின் கதவுகளை திறந்து உங்களை வரவேற்பார். உங்களுக்கு அவரது ஆவியை வழங்கி உங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் செல்லுமிடமெல்லாம் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று கடவுளுடைய அந்த உடனிருப்பை அவருடைய அருமை செயலிலும் அதே நேரத்தில் விழிப்பாயிருங்கள், கவனமாக இருங்கள். ஏனெனில் சாத்தான் தனது வாயை திறந்துவிட்டு அவன் உங்களை சோதிப்பதற்கு தயாராவான். அவன் உங்களை பலவிதமான இன்பங்களை எல்லாம் ஆசைகளை எல்லாம் காட்டி அதனால் உங்களை ஈர்ப்பதற்கு உங்களை கடவுளுடைய பாதையிலிருந்து கடவுளுடைய இன்பங்களிலிருந்து கடவுளுடைய பணிகளிலிருந்து சிதைப்பதற்கு அவனும் தயாராக இருப்பான். எனவே நரகத்தின் கதவுகளும் சாத்தானுடைய கதவுகளும் திறந்துவிடப்படும் என்று அவரை எச்சரித்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கின்ற உலகத்தில் இவ்வாறாக நன்மையும் இருக்கின்றது, நன்மை நிறைந்த உலகத்தில் தீமைகள் கடவுளை இல்லாதோர் கொள்ளாதோர் அல்லது வேண்டுமென்றே தீய செயல்கள் செய்ய அஞ்சாதவர்கள் நிறையவே இருக்கின்றார்கள். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். நமது நம்பிக்கை நம்மை காப்பாற்ற வேண்டும். பொன்னானது தங்கமானது எவ்வாறு நெருப்பிலிடப்பட்டு அது புடமிடப்படுகின்றதோ தூய்மையாக்கப்படுகின்றதோ அதேபோன்று அதைவிட மேன்மையான பன்மடங்கு விலை மதிப்புள்ள நமது நம்பிக்கையும் கூட நமது விசுவாசமும் கூட ஆண்டவரால் சோதிக்கப்படுகின்றது. சோதிக்கப்பட்டு நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஆக்கப்படுகின்றோம், ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம் என்று 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவனுடைய வாருங்கள், நாமும் இயேசுவிற்கு நெருக்கமானவர்களாக என்றென்றும் வாழ, விசுவாசம் உள்ளவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ, நம்மை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன அந்த நல்ல இதை நாமும் இருக்க பெற்று தாத்தாவுடைய சூழ்ச்சிகளுக்கும் தீயோனுடைய பொல்லாருடைய வழிகளோ அவருடைய வாழ்வில் பங்குபெறாதவாறு நாம் இறையர்களை தொடர்ந்து மன்றாடுவோம்.